தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனித பெரியலியோ திருத்தந்தையினுடைய மறைவல்லனுடைய நினைவை கொண்டாடுகிறது. இவர் நம்முடைய திரு அவையில 45வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 390 461 திருத்தந்தையாக பணியாற்றிய அவர் 440 461 வரை திருத்தந்தையாக ஆட்சி செய்தவர். ரோமை காலத்து ஆயரை அனைத்துலக திருச்சபையின் தலைவர் என்ற சாசனத்தை பிரகடனப்படுத்தியவர் இவர். அந்நியர்கள் ரோமை நகரின் மீது நடத்திய படையெடுப்புகளை தகர்த்து விரட்டியடித்தவர் இவர். மானிய தற்பாரை கடுமையாக எதிர்த்தவர் இவர். குறித்த செய்திகளை திருச்சபை வரலாற்று மட்டுமல்ல உலக வரலாற்றிலும் இவரை குறித்து மிக முக்கியமான திருத்தந்தை என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே இவர் எழுதிய அனைத்து மடல்களும் நம்முடைய திரு அவையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கேடுகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தை நம்முடைய திரு அவைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ந்த கடிதங்களையும் பல்வேறு ஆவணங்களையும் நூல்களையும் எழுதிய திருத்தந்தையாக இவர் கருதப்படுகிறார். எனவே இந்த திருத்தந்தை நம்முடைய திரு அவையின் முக்கியமான ஒரு திருத்தந்தையாக இருக்கிறார். இத்திருத்தந்தையின் வழியாக நாமும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நாம் இவர்கள் வழியாக நாம் மன்றாடுவோம். எனவே தகுதியான முறையிலே நாம் தெய்வீக திருப்பலி பங்கெடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஓனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி நாம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்கள் என்னும் பாறை மீது உறுதியாக கட்டப்பட்ட உமது திரு அவையின் மேல் பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ள ஒருபோதும் நீர் அனுமதிப்பதில்லையே. இவ்வாறு திருத்தந்தை புனித லியோவின் பரிந்துரையால் உமது திரு அவை உண்மையில் நிலைத்து நின்று நீடித்த அமைதியில் வளமை பெற அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனதுடன் ஆண்டவரை பற்றிய நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிக்கட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலைகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனம் நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிக்கொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையிலிருந்து விலகையோடும்.
அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுலையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனிதநேயமுள்ள ஆவி, ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள் உணர்வுகளின் சாட்சி. உள்ளதை உள்ளவாறு உற்று நோக்குபவர், நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரம்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆழ்ந்து அறிகின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகள் எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்து உணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல்லும் உருவாகும் முன்னே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். என்னை பற்றி அறிவுக்கு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் புனித ஆரோக்கிய அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இப்பலியின் வழியாக ஆரோக்கிய தாய் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியில 3 வார்த்தைகளை நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. 1 பாவம்,
இரண்டாவது பாவ மன்னிப்பு, மூன்றாவது நம்பிக்கை. இந்த மூன்று சிந்தனைகளை தான் இன்றைய நற்செய்தியில இறைவன் நமக்கு ஆழமாக கொடுக்கிறார். எனவே லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் 15வது அதிகாரத்தில் அந்த ஊதாரி மகனுடைய உவமையை நாம் பார்க்கிறோம். அந்த மகன் பாவம் செய்பவனாக மாறுகிறான். அதன் பிறகு பாவ மன்னிப்பை இறைவனிடத்தில் கேட்கிறான். அதன் பிறகு நம்பிக்கை கொள்கிறான். எனவே பாவம் அவனுடைய வாழ்வில் வருகின்ற பொழுது அந்த பாவத்தின் வழியாக பாவ மன்னிப்பையும் நம்பிக்கையையும் கொள்பக்கூடியவனாக இருக்கிறான். முதலில் அவனுக்கு பாவம் செய்வதற்கு காரணமாக இருப்பது பணம். இந்த பணத்தை அவன் காரணமாக கொண்டுதான் தன்னுடைய தந்தையினுடைய சொத்துக்களை அனைத்தையும் அவன் கேட்டு விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் வெளிநாட்டிற்கு பயணம் செய்யக்கூடியவனாக மாறுகிறான். எனவே பணத்தின் அடிப்படையில் தான் அவன் பாவம் செய்யக்கூடியவனாக மாறுகிறான். எனவே அந்த பணத்தை அவன் இழந்த பிறகு பாவ மன்னிப்பை தேடுகிறான். பாவ மன்னிப்பை தேடுகின்ற அவனுடைய உள்ளத்தில் நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை தேடுகிறான். அவனுடைய வாழ்வில் கஷ்டப்படுகின்ற பொழுது, சாப்பாட்டிற்கு ஒன்றும் கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது பாவ மன்னிப்பை தேடுகிறான். எனவே அந்த பாவ மன்னிப்பை தேடுகின்ற அவனுடைய வாழ்க்கையில அவன் இறைவனிடத்தில் நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக மாறுகிறான். நான் தந்தைக்கும் அப்பா உமக்கும் தந்தைக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி இறைவனிடத்திலே நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக மகனாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தியில 8வது அதிகாரம் அந்த விபச்சாரத்தில் பிடிபெற்ற பெண் எந்த அளவுக்கு அவர் பாவம் செய்யக்கூடியவராக மாறுகிறார். எனவே என் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டால், எனவே உங்களுள் பாவம் இல்லாதவர் இவள் மேல் கல்லு எறியட்டும் என்று சொல்லி அங்கு அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கின்ற பொழுது ஆண்டவரை அவர் பின்தொடர்ந்து வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்கிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். ஒப்புரவு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக நாம் செய்கின்ற பாவ அறிக்கையை சொல்கின்ற பொழுது நான் இவ்வாறாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி மனம் வருந்துகிறோம். எனவே மனம் வருந்துகின்ற பொழுது இறைவன் உனக்கு இனி பாவம் செய்யாதே என்ற அந்த பாவ மன்னிப்பை உனக்கு கொடுக்கிறார். எனவே நீ இறைவனிடத்தில் நீ நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று அந்த நம்பிக்கையை உனக்கு அருளுகிறார். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவம், பாவ மன்னிப்பு, நம்பிக்கை, இந்த மூன்றையும் இறைவன் உனக்கு ஒரே சமயத்தில் உனக்கு கொடுத்து உனக்கு புதிய வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஒப்புரவு அருள் சாதனத்திலே இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு தாத்தா தன்னுடைய பேரனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேரன் தன் தாத்தாவிடத்துல கேட்கிறார், நாம் பரலோகத்திற்கு போக முடியுமா என்று தாத்தாவின் இடத்துல பேரன் கேட்கின்ற பொழுது அது உனது கையில் இருக்கிறது என்று சொல்கிறார். எனது கையில் என்ன என்று அந்த பேரன் தாத்தாவின் இடத்தில் கேட்கின்ற பொழுது நீ வாழ்கின்ற வாழ்க்கை தான் உன்னை பரலோகத்திற்கு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லும் என்று சொல்லுகிறார். எவ்வாறு என்று கேட்கின்ற பொழுது, ஒரு பக்கம் உன் பணத்தினால் நீ சம்பாதிக்கின்ற பணத்தினால் நீ நிச்சயமாக போக முடியாது. ஏனென்றால் நீ பணம் கொடுத்து ஒவ்வொன்றையும் நீ வாங்கிக் கொள்கிறாய். என்ன வாங்கிக் கொள்கிறாய்? மது வாங்கி குடிக்கிறாய், தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறாய், பணத்தை வைத்து கொண்டு படத்திற்கு தீய படங்களை பார்க்கிறாய், நீ சிகரெட் புகை இப்படியாக செய்கிறாய் என்று இந்த பணத்தினுடைய நிலைப்பாடை சொல்லுகிறார் அந்த பேரனுக்கு தாத்தா.
நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பணம் இருந்தால் அனைத்தையும் செய்துவிடலாம் என்று இந்த மண்ணுலகில் நாம் நினைக்கிறோம். எனவே அந்த தாத்தா ஒவ்வொன்றையும் சொல்கின்ற பொழுது நம் குடும்பத்தில் கூட நாம் பார்க்கலாம். இந்த பணத்தின் வழியாக ஒருவரை அழிக்க வேண்டும் என்றால் கூட பணம் கொடுத்து, எங்க அப்பாவே எனக்கு வேணாம், அவர் எப்படியாவது கொன்னுடு என்ற சொத்துக்காக, பல நிலைகளுக்காக இவ்வாறு செய்வதை நாம் பார்க்கிறோம். தாத்தா தன்னுடைய பேரனுக்கு சொல்கின்றது, ஆனால் பரலோகத்திற்கு நீ வாழ்கின்ற வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் நீ நிச்சயமாக போக முடியாது. எனவே இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். நீ இறைவனிடத்தில் ஜெபிக்கின்றவராக இருக்க வேண்டும். நீ ஆலயத்திற்கு காசு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இறைவனிடத்திலே காசு கொடுத்து ஜெபிப்பதற்கு அவசியம் இல்லை. நீ அமைதியான முறையில நம்பிக்கையோடு நீ ஜெபித்தீர் என்றால் நீ உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும், நல்லதை கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இறைவனிடத்துல நாம் கடுகளவு நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்றால், நாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஒப்புரு அருட்சாதனம் செய்ய வேண்டும் என்றால், நாம் அந்த கடுகளவு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற பொழுதுதான் அந்த ஆண்டவரில் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். எனவே இன்று காலை சூழ்நிலைகளில் பணத்தின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு எதிரான பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். எனவே அவைகளிலிருந்து நாம் விடுபட்டு இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக நம்மை கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒப்புரவு அருட்சாதனம். எனவே பாவம் செய்கிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம், நம்பிக்கை கொள்கிறோம், பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி பாவ மன்னிப்பை பெற்று இறைவனுடைய நம்பிக்கையில் வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை சொல்கிறார். எனவே தீயவைகளை விட்டு விடுவோம், நல்லவைகளை நாம் வாழ்வாக்குவோம். அதுதான் இறைவனுடைய கடுகளவினுடைய விசுவாசம், நம்பிக்கை. எனவே அந்த கடுகளவு விசுவாசத்தை உன்னில் இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே அதை நல்ல ஒரு மரமாக நாம் வாழ நம்பிக்கை கொண்டு இருக்க இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். சுமையான என் வாழ்வை சுமைதாங்கி உன்மேல் வைத்தே சுமையாற்றி தந்திடுவார் இறைவா, 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 இறைவா. சுமையான என் வாழ்வை சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று உமது திரு அவையை கனிவுடன் ஒளிரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது மந்தையின் நல்வாழ்வு எங்கும் செழித்தோங்கவும் உமது வழி நடத்துதலால் அருள் நெறியாளர் உமது பெயருக்கு ஏற்றவர்களாக விளங்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
என்றுமுள்ள ஆயர் உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமலும் புனித திருத்தூதர் லியோ வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் முதல் பதில்களாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயராகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்டமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களுக்காகவும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தலும். குறிப்பாக நம்முடைய திருத்தந்தையினுடைய பெயர் நாம விழாவை சிறப்பிக்கின்ற வேளையிலே அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நாம் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வைக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாருமே நீயாத ஆத்மாக்கள், திருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு
உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிதீரேன். எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி முற்றும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரில் சிறிதளவு நம்பிக்கை கொண்டிருந்தாலும் உங்கள் நம்பிக்கை பெரிதாகும் என்று சொன்னவர் இவரே. நம்புவோம், வாழ்வடைவோம், மீட்பை பெறுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித பொன்னவால் ஊட்டம் பெற்ற உமது திரு அவையை நீரை உளம் கனிந்து வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அது உமது ஆற்றலால் நெறிப்படுத்தப்பட்டு உரிமை வாழ்வில் வளர்ச்சி பெறவும் சமய வாழ்வில் உறுதியுடன் நிலைத்து நிற்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.